நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அந்த போட்டோ எங்க இருக்குன்னு தெரியல, தேடினேன் கிடைக்கல. நீ இப்படி வந்து சொன்னா என்னால என்ன பண்ண முடியும் சொல்லு? கார்த்திக்னு பேரை சொல்லி போட்டோவை காமிச்சா ஏதோ தெரிஞ்சிரும்னு நினைச்சேன். இப்ப என்ன பண்றது? அவசரப்படாதீங்க, ஸ்னேகா இப்ப வந்துருவா. பக்கத்துல கோயிலுக்கு தான் போயிருக்கா. நீங்க கொஞ்ச நேரம் உட்காருங்களேன். இந்தாங்க, இந்த ஜூஸ குடிங்க. அந்த போட்டோவை மட்டும் நான் பாத்துட்டேன்னு வச்சுக்க, அவன் குடும்பத்தை பத்தி எல்லா விவரமும் சொல்லிடுவேன். இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு எல்லாரையும் பார்க்க நான் போறேன். நீ வீட்டுக்கு வருவியா மாட்டியான்னு அம்மா எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணிட்டாங்க தெரியுமா? நான் குமுதா கிட்ட கூட சொல்லிட்டு இருந்தேன், நீ பாட்டுக்கு வந்துட்ட, வீட்ல எல்லா வேலையும் யார் பாப்பாங்கன்னு. என்னாச்சு மோகன்? இல்ல ஒண்ணும் இல்ல. அது வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, அவ ஏதாவது தப்பு பண்ணிட்டாளா? ஐயோ இல்ல இல்ல, அவ இங்க இருக்கிறது உனக்கு உதவியா தானே இருக்கு. அம்மா அவளை இங்க அனுப்புனது உங்களுக்கு வருத்தமாலாம் இல்லைல்ல? இல்ல நந்தினி, என் பிரச்சனையே இப்போ வேற. நம்ம குடும்பம் ரொம்ப சின்னது, வீடும் சின்னதுதான், வேலையும் அதிகமா இருக்காது இல்லையா? ஐ மீன், நமக்கு வேலைக்கு ஒரு ஆள் வேணுங்கிற அளவுக்கு வேலை இருக்காதுன்னு நினைக்கிறேன். அம்மாவோட உடம்பு கொஞ்சம் குணமாகற வரைக்கும் அவ இங்கேயே இருக்கட்டுமே. நானும் அதை யோசிச்சுட்டு இருக்கேன் மோகன். நான் அவளை வீட்டுக்கு திருப்பி அனுப்பிடுறேன். ஏய், என்ன நீ உடனே யோசனையில மூழ்கிட்ட? இப்போ நம்ம இதெல்லாம் யோசிக்கவே வேணாம், விட்டுரு. இந்த கதையை பத்தி நம்ம அப்புறம் பேசிக்கலாம். ஏய் ஆட்டோ, பஸ்ல போயிடலாமே. பஸ்ஸா? லேட் ஆயிடுமா? ஆட்டோல போயிடலாம். இல்ல நீ மோகன், முதல்ல நம்ம பேசிட்டு இருக்காத, ஏறு வா உள்ள வா. அச்சச்சோ கடவுளே, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அம்மா ரொம்ப கோவமா இருப்பாங்க. அவங்க கிட்ட என்ன சொல்றது? கடவுளே, எனக்கு நீங்க தானே காப்பாத்தணும். ஆமாமா, ஸ்னேகா இன்னும் வீட்டுக்கு வரல. எவ்வளவு நேரம் தான் சங்கரிய உட்கார வைக்கிறது? அவங்க கிளம்பி போயிட்டாங்க. ஸ்னேகா சங்கரிய பார்க்காம போனது நல்லதா போச்சு. ஏன்னா நம்ம பொண்ணுக்கு அந்த பையனை பத்தி விசாரிக்கிறோங்கிற விஷயமே தெரியக்கூடாது. நீ வேற வழியா அந்த பையனுடைய விவரங்களை சங்கரிக்கு எடுத்துக்கூட, புரியுதா? நமக்கு பிடிச்சி எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணதுக்கு அப்புறம் அவளுக்கு சொல்லிக்கலாம். சரிம்மா. என்ன ஸ்னேகா, நீ எப்ப வந்த? கோயிலுக்கு போயிட்டு வர இவ்ளோ நேரமா? ஏன் இவ்ளோ லேட்டு? அது அம்மா, வர வழியில ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதனால வர வழியில ரொம்ப டிராஃபிக்கா இருந்தது. அதனால தான் லேட் ஆயிடுச்சு. விருந்தாளிங்களா போயிட்டாங்களா? அவங்கெல்லாம் போயிட்டாங்க. அப்பாவோட பழைய ஃப்ரெண்ட் இருந்தாரே, ராம்குமார்னு, அவர் தான் வந்திருந்தாரு. உன்னை பாக்குறதுக்காக வெயிட் பண்ணாரு. அப்புறம் நேரம் ஆயிடுச்சுன்னு கிளம்பி போயிட்டாரு. நீ ஏன் என் போன் அட்டென்ட் பண்ணல? அது அம்மா, நான் கோவில்ல இருந்தேன்ல, அதனால போனை சைலண்ட்ல போட்டேன். உங்க போன் வந்ததே எனக்கு தெரியாது. ஆமா, நதியா எங்க? அவ சாயந்தரமா வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டாமா. சரி, நீ ரொம்ப டயர்டா இருக்க, போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வா. நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன். சரி. எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டீங்களாமா? பண்ணியாச்சு. அண்ணி, நீங்க சூப்பரா பிளான் பண்ணிருக்கீங்க. அண்ணாக்கு இது உண்மையாவே சர்ப்ரைஸ் தான். இந்த பசங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் என்னென்னமோ பண்ணிக்கிறாங்க இல்ல? உங்க வயசுல நாங்க இப்படி எல்லாம் யோசிச்சது கூட இல்ல. அப்படியா? மறந்துட்டியா? என்ன லக்ஷ்மி, உனக்கு அப்ப 2 வயசு. உன்னை தூக்கிக்கிட்டு இவ அவ அம்மா வீட்டுக்கு போயிட்டா. அங்க இருந்து ஒரு லெட்டர் வந்துச்சு, உன் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு.
உங்க அப்பா பயந்து போய் பதட்டத்துல உடனே கிளம்பி போயிட்டாரு. அன்னைக்கு இவங்க கல்யாண நாளா, அதனால வீட்டுக்கார இப்படி சொல்லி வரவழைச்சிருக்கா. அம்மா இல்லம்மா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நிஜமாவே உடம்பு சரியில்லைக்கா அன்னைக்கு. அப்புறம் என்னாச்சு, ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணீங்களா இல்லையா? ஆமாம்மா, சும்மா சாதாரணமா தான் பண்ணோம். ஆனா ஒண்ணு, கார்த்திக்கோட அப்பா என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு பர்த்டேவை நல்லா செலிப்ரேட் பண்ணாரு. ஆமா, அப்படின்னா உங்களுக்கு அப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்ததுன்னு சொல்லுங்க. அந்த மாதிரி வித்தியாசமா பண்ணும்போது சந்தோஷமா தானே இருக்கும். அர்ச்சனா, நீ என்ன யோசிக்கிற? ஒண்ணும் இல்லம்மா. எனக்கு தெரியும், கார்த்திக் சந்தோஷமா இருப்பானான்னு தானே யோசிக்கிற. அர்ச்சனா, இந்த மாதிரி விஷயங்கள் கார்த்திக்கு ரொம்பவே பிடிக்கும். நீ கவலையே படாத, அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான். லேட் ஆயிடக்கூடாது, சீக்கிரம் வந்துடணும். என்ன யார சீக்கிரமா வர சொல்லிட்டு இருக்க நீ? யார் வராங்கன்னு கேட்டேன். ஆ, அது லாண்ட்ரிக்காரன். லாண்ட்ரிக்காரன் கிட்ட கர்டன்ஸ் எல்லாம் கொடுக்கணும், அவனை தான் வர சொன்னேன். சரி, நம்ம ரூம் என்ன இன்னைக்கு இவ்ளோ கிளீனா இருக்கு? அப்படியா? உங்க மூட் நல்லா இருக்குல்ல, அதான் உங்களுக்கு அப்படி தெரியுது. ம், என்னோட சர்ப்ரைஸ கொடுங்க. என்ன சர்ப்ரைஸ்? அட கார்த்திக், என்னோட சர்ப்ரைஸ கொடுங்கன்னு கேக்குறேன்ல. நீ இப்ப எந்த சர்ப்ரைஸ் பத்தி கேக்குற? நீங்க தானே எனக்கு சர்ப்ரைஸ் கொடுப்பேன்னு சொன்னீங்க. ஆனா அத நான் இன்னைக்கே கொடுக்க போறேன்னு உன்கிட்ட சொல்லலையே. அப்ப எப்ப கொடுப்பீங்க? எப்ப வேணாலும். எப்போ எப்போ வேணும்னாலும்னா என்ன அர்த்தம்? இப்படி அவசரப்பட்டா எப்படி? வெயிட் பண்ணி பார்த்தா தான் சர்ப்ரைஸ்ல த்ரில் இருக்கும். கார்த்திக், நான் காலையில இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? சரி சரி, நீங்க கொடுக்க மாட்டீங்கல்ல, அப்ப நானே பாத்துக்கிறேன். அட அர்ச்சனா, நீங்க கொடுக்கலன்னா என்ன, இப்போ நானே எடுத்துக்கிறேன். எதுவுமே இல்லையே இதுல. சொல்லுங்களேன் எங்க இருக்குன்னு. ஆ, ஒருவேளை கார்ல வச்சிருக்கீங்களா? இல்ல அர்ச்சனா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீ எதுக்காக என்னோட சர்ப்ரைஸ் பிளானை இப்படி ஸ்பாயில் பண்ற? அதை நானே தருவேன்ல, அப்போ உன்னோட சந்தோஷத்தை நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். நீ அப்ப தகச்சு போயிடுவ. என்ன அது? அதான் நான் உனக்காக. ஆஹா, நீ என்கிட்ட இருந்து போட்டு வாங்க பாக்குறியா? அப்படின்னா சரி, நான் உங்களுக்காக என்ன சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்னு நானும் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். அர்ச்சனா, ஓகே, எனக்காக நீ என்ன சர்ப்ரைஸ் வச்சிருக்க? நல்லா இருக்கே, நீங்க சொல்ல மாட்டீங்க, ஆனா நான் மட்டும் சொல்லணுமா? ஆம், நீ கொடுக்க போற சர்ப்ரைஸ் நான் 2 நிமிஷத்துல கண்டுபிடிச்சிருவேன். அப்படியா? அப்போ சொல்லுங்க பார்க்கலாம். ஆ, நீ நீ எனக்காக ஏதாவது ஒரு ஃபேவரட் டிஷ் பண்ணி வச்சிருப்ப ம்ஹும். இல்லையா? வேற என்ன? எனக்கு தெரியும், ஏதாவது கிஃப்ட் வாங்கி வச்சிருப்ப. No. நோ. அப்போ வேற என்ன? கொஞ்ச நேரத்துல தெரியும். சொல்ல அர்ச்சனா. பொறுமையை இழக்கிறது நல்லதில்ல தெரியுமா? காத்திருக்கும் போதுதான் சர்ப்ரைஸ் இன்னும் அதிகமா நல்லா இருக்கும். அர்ச்சனா, நீ கார்த்திக், ஏன் இப்படி என் சர்ப்ரைஸ் ஸ்பாயில் பண்ண பாக்குறீங்க? நான் அந்த நேரத்துல உங்க முகத்துல இருக்கிற எக்ஸ்பிரஷன்ஸ் பார்க்க விரும்புறேன். நீங்க திகைச்சு போகிறத நான் பார்க்கணும். அர்ச்சனா, நில்லு. சரி, நீங்க கெஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, அதுக்குள்ள நான் கீழே போய் டின்னருக்கான ஏற்பாடுகளை பண்றேன். அர்ச்சனா, அர்ச்சனா, ஒரு நிமிஷம் நில்லு, சொல்லிட்டு போ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸ்னேகா, சொல்லுடி, ஏன் உம்முன்னு இருக்க? என்ன வெக்கமா இருக்கா? எப்படி சொல்றதுன்னு தெரியலையா? நீ அவர்கிட்ட என்ன சொல்லிருப்ப? கார்த்திக், ஐ லவ் யூ. நீ எப்படி சொன்ன உடனே அவர் உன் கைய பிடிச்சிட்டாருல? நதியா, உன் இஷ்டத்துக்கு உளராத. நான் சொன்னா நீ நம்ப மாட்டேன். கார்த்திக் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. என்ன என்ன சொல்ற ஸ்னேகா? அவரே இதை உன்கிட்ட சொன்னாரா? அவர் என்கிட்ட எதுவுமே சொல்லல. ஆனா நான் அவரோட டேபிள்ல
ஒரு வெட்டிங் கார்டை பார்த்தேன். அதுல மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சிங்கானியான்னு எழுதிருந்தது. அப்போ மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கார்த்திக் சிங்கானியன் எழுதினதா இல்ல சிங்கானியன் மட்டுமா? வெறும் சிங்கானியா தான். ஆனா அது அவரை தானே இருக்கும், வேற யாரா இருக்க போறாங்க? நீ இருக்க பாரு, தேவையில்லாம யோசிக்கிற. அவர் கல்யாணம் பண்ணவரா இருந்தா இந்நேரத்துக்கு அந்த விஷயம் உனக்கு தெரிய வந்திருக்கும். ஆனா எனக்கு என்னமோ அவரு கல்யாணம் பண்ணவர் மாதிரி தெரியல. ஒருவேளை அந்த கார்டு அவங்க பெரியப்பாக்கோ இல்ல அவங்க அப்பாக்கோ இருக்கலாம் இல்லையா? ஒருவேளை கார்த்திக்கு வந்திருந்தா அவரோட பேர் போட்டிருப்பாங்கல்ல? நீ முதல்ல சொல்லு, அவர்கிட்ட என்ன பேசின? இல்ல, நான் அந்த கார்டை பார்த்த உடனே என் மனசுக்குள்ள நீ இருக்கியே, தேவையில்லாம எல்லாத்தையும் கற்பனை பண்ற. ஆனா அவர் யாருக்காகவோ ஒரு ரிங் டிசைன் பண்ணிட்டு இருக்காரு. அவர் அத என்கிட்ட சொல்லவே இல்லை தெரியுமா? வேற யாரையும் செய்ய சொல்லிருந்தாரு. நான் தான் அவர்கிட்ட போய் அதை நான் பண்ணி தரேன்னு சொன்னேன். அவர் வேண்டான்னு சொல்லிட்டாரு. பர்சனல் வேலைன்னு வேற சொன்னாரு. சரியான முட்டாளா இருக்க. உன்கிட்ட எப்படி செய்ய சொல்வாரு? அவர் உனக்காக தானே செய்யறாரு, அதனாலதான் உன்கிட்ட சொல்லல. உனக்கு புரியுதா புரியலையா? என்ன? எனக்காக எதுக்கு? இல்ல இல்ல, நீ வேணா பாரு, நான் சொல்றதுதான் கரெக்டா இருக்கும். ஃபுல் பிளான் பண்ணி அவர் உன்னை ப்ரப்போஸ் பண்ண போறாரு. ஆனா நீ ஒருத்தி எதையுமே புரிஞ்சுக்க மாட்ட. இப்பயாவது சிறிய மிஸ்ஸஸ் கார்த்திக். சும்மா ரெடி. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. எதாச்சியா அவருக்கு எந்த டிசைனை பிடிக்கலங்கிறத நான் பார்த்தேன். நானா தான் அவர்கிட்ட கொடுங்க, நான் பண்ணி தரேன்னு சொன்னேன். ரிங்கு யாருக்காக வேணா இருக்கட்டுமே, அவருக்கு எந்த மாதிரி டிசைன்ஸ் பிடிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். அவருக்கு என்ன பிடிக்கும் தெரிஞ்சிருக்கு. ஆனா அவருக்கு எல்லாரையும் விட ஒண்ணுதான் ரொம்ப பிடிக்கும்னு உனக்கு தெரியலையா? ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோ, இந்த மோதிரத்தை நீ உனக்காக தான் டிசைன் பண்ண போற. அவர் என்கிட்ட இன்னொன்னு சொன்னாரு. எனக்கு பிடிச்ச மாதிரி டிசைனை பண்ண சொன்னாரு. அர்ச்சனா என்ன இன்னைக்கு இன்னும் கிச்சன்லயே இருக்கா? இன்னைக்கு அண்ணி ஏதோ ஸ்பெஷலா பண்றாங்க. ஆமா, இன்னைக்கு இவ்ளோ பிஸியா இருக்கா? அம்மா, இத கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்களேன். என்னம்மா பண்ணிருக்கேன்? இது சூப்பர் ஸ்வீட் பக்கோடாவா? நான் சாப்பிட்டு சொல்றேன். சூப்பர் அண்ணி, செம டேஸ்டா இருக்கு. அம்மா நீங்க சாப்பிட்டு பாருங்க. எடுத்துக்கோங்கக்கா. நிஜமாமா ரொம்ப ருசியா இருக்கு. நல்லா இருக்குல்ல? அப்ப சரி, நான் இன்னும் கொஞ்சம் பண்றேன். எல்லாரும் சேர்ந்து சுட சுட சாப்பிடலாம். டைமும் ஆயிட்டு இருக்குல்ல? எதுக்காக இப்ப டைம் ஆகுது? அது டிஃபன் சாப்பிட தான் கார்த்திக். அதுக்கு டைம் ஆகுதா? ஆனா இன்னைக்கு எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? மருமகளுக்கு ஆசையா இருந்துச்சு, அதனால பண்ணுன்னு சொல்லிட்டோம் இல்லையா சாந்தி? ஆமா, பின்ன என்னவா? ஏன் இதெல்லாம் பண்ணக்கூடாதா வீட்ல? தாராளமா. வாங்கக்கா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். உள்ள வாங்க. எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன்டா. அக்கா லட்சுமி இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கு. வாங்கக்கா. அம்மா எப்படி இருக்கீங்க சித்தி? லட்சுமி எப்படி இருக்க? சூப்பரா இருக்கு. அத்தை நல்லா இருப்பா. நல்லா இருப்பா. என் முகத்தோட எக்ஸ்பிரஷன்ஸை பார்த்தாச்சா? அப்படியே தான் இருக்கு. நான் நினைச்ச மாதிரியே. நிஜமா கார்த்திக், அர்ச்சனா கலக்கிட்டாங்க. சூப்பரா சர்ப்ரைஸ் பிளான் பண்ணாங்க. அதெல்லாம் சூப்பரா பிளான் பண்ணிருக்காங்க. ஆனா இது கார்த்திக்கு தானே சர்ப்ரைஸ். நமக்கு என்ன இருக்குன்னே தெரியலையே. உங்களுக்கு என்ன? அதாவது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தை எதிர்பார்க்கறேன்.
அது சாப்பிடுற விஷயமா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாரும் உட்காருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். அது நான் போய் அன்னைக்கு ஹெல்ப் பண்றேன். ஆமா போ. சீக்கிரம் போ. வாங்க நம்ம ரூமுக்கு போலாம். நிச்சயமா. என்ன போலாமா? வாங்க, போலாம். நீ வாமா, நாம ரூம்ல போய் உட்காரலாம். சரிம்மா. அம்மா, அப்பா இப்ப வருவாரு? அவர் வந்துகிட்டே இருப்பாரு. அப்புறம் நீ சொல்லுமா, நீ எப்படி இருக்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேம்மா. ஆனா உங்க முகம் ஏமா இப்படி வாடி இருக்கு? நீங்க உங்களோட உடம்ப சரியா கவனிச்சுக்கிறதே இல்லைல்ல? எனக்கு என்னம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். உன் மாமியாருக்கு இப்ப உடம்பு எப்படி இருக்கு? பாவம், அவங்களுக்கு இன்னும் தலைவலி அப்படியேதாம்மா இருக்கு. எப்படியோ குமுதா அங்க இருக்கல்ல, அதனால உனக்கு ஏதோ கொஞ்சம் உதவியா இருக்கும்ல. ஆ, நந்தினி, என்னம்மா ஆச்சு? அது வந்து சித்தி, என்னாச்சு? குமுதா உனக்கு ஏதாவது தொந்தரவு கொடுக்கறாளா? வாயாடக்கூடாது, ஒழுங்கா வேலை செய்யணும்னு சொல்லித்தானே அனுப்புனேன். அங்க யாரையும் எதிர்த்து பேசக்கூடாது, திருப்பி அனுப்புற மாதிரி வச்சுக்க கூடாதுன்னு அவகிட்ட சொல்லித்தானே அனுப்புனேன். அவ அங்க ஒழுங்கா வேலையெல்லாம் செய்யறாள்ல? ஆமாம்மா, அவ எல்லா வேலையும் ஒழுங்கா தான் பண்றா. ஆனா அம்மா, எனக்கு என்னமோ அவ அங்க வந்ததுனால இங்க உங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும் இல்லையா? பேசாம நீங்க அவளை திருப்பி இங்கேயே வர வச்சுக்கோங்களேம்மா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆனா அம்மா, எனக்கு என்னமோ அவ அங்க வந்ததுனால இங்க உங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும் இல்லையா? பேசாம நீங்க அவளை திருப்பி இங்கேயே வர வச்சுக்கோங்களேம்மா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல நந்தினி. இங்க எங்களுக்கு என்ன சிரமம் இருக்கு? இங்க நிறைய வேலைக்காரங்க இருக்காங்க. இதுல எங்களுக்கு என்ன சிரமம் இருக்கு? சரிம்மா, ஆனா எங்களோட குடும்பம் ரொம்ப சின்னது இல்லையா? அங்க எங்களுக்கு நிறைய வேலை கிடையாது. என் நாத்தனாரும் எனக்கு உதவியா இருக்கா. அது மட்டும் இல்லாம என்னோட மாமியார் எனக்கு நிறைய வேலை சொல்றதும் இல்ல. அது மட்டும் இல்லாம அங்க குமுதா இருக்கணுங்கிற அவசியமே இல்லம்மா. நான் ஒண்ணு பண்றேன், நாங்க போன உடனே அவளை இங்க அனுப்பிடுறேன். நந்தினி, இங்க பாருமா, குமுதா அங்க வேலைக்கு அனுப்பியிருக்கோம்னா அவளை உன்னை பாத்துக்கிறதுக்காக தான் அனுப்பியிருக்கோம். ஆ, அவ உன் கூடவே இருந்தான்னா உன் காலுக்கு அடிக்கடி தைலம் தடவி விடுவா, நேரத்துக்கு மருந்து மாத்திரை கொடுப்பா. அவங்க இருக்கிறது என்னவோ உனக்குதாம்மா நல்லது. அதானே. மனச போட்டு குழப்பிக்காத. குமுதா உன் கூட அங்கேயே இருக்கட்டும். ஆமா, இப்ப ஜாலியா இருக்கு பாரு. இரு, நான் தான் முதல்ல. சரி, முதல்ல ஒரு கேம் ஆலாமா? அதுக்கு என்னடா அவசரம்? ஃபர்ஸ்ட் எல்லாரும் உட்கார்ந்து ஜாலியா கொஞ்ச நேரம் பேசுவோம், அதுக்கப்புறமா கேம் விளையாண்டுக்கலாம். அப்புறம் கார்த்திக், எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன்டா. சரி வாங்க உட்காரலாம். கவிதாவோட மாமியார் ரொம்ப கவலையா இருக்காங்க. இவ்வளவு நடந்திருக்கே சித்தி, ஆனா எனக்கு எதுவுமே தெரியல. என்னோட கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது கூட வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு. எல்லாம் எவ்வளவு மாறிடுச்சுல்ல. வை. சாப்பிடுங்கக்கா. இந்தாமா. வேற என்ன சொன்னாங்க அவங்க? கார்த்திகோட அப்பாவுக்கு அவங்க அப்பா ஃபோன் பண்ணியிருந்தாரு. இவங்க சொல்ற பேச்ச அவர் கேட்பாரு. நம்மள அவங்க கூப்பிட்டு பையன் மருமக கிட்ட பேசி பார்க்க சொன்னாங்க. ஆனா நாம எப்படிமா இந்த விஷயத்துல தலையிட முடியும்? அவங்க 2 பேருக்குள்ள என்ன நடந்தது, ஏன் நடந்தது, அவங்க மருமக ஏன் பிள்ளைய அப்படி சந்தேகப்பட்டா, இதெல்லாம் எப்படிமா நமக்கு தெரியும்? சித்தி, எனக்கு கவிதாவை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும். அவ ரொம்ப பக்குவமான பொண்ணு. ஏதாவது நிச்சயமா அங்க நடந்திருக்கணும். அதனாலதான் அவ டைவர்ஸ் பண்ற அளவுக்கு போயிருக்கான்னு நினைக்கிறேன். அப்படி இல்லம்மா, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பிரச்சனை வரக்கூடாதுன்னா அது பொண்ணு கையில தான் இருக்கு. அவ முதல்ல புருஷனை சந்தேகப்பட்டிருக்கவே கூடாது. தப்பு பண்ணாதவனா இருந்தா இவளுக்கு தானே பிரச்சனை. அப்படியே மனசுக்குள்ள ஏதாவது சந்தேகம் இருந்தா அந்த சந்தேகத்தை தீர்த்துக்கிறதுக்கு முதல்ல முயற்சி பண்ணணும். புத்திசாலி பொண்ணா இருந்திருந்தா புருஷனை அவ சமாளிச்சிருந்திருக்கணும். இப்படி புருஷனை விட்டுட்டு போறதுக்கு முடிவு பண்ணக்கூடாது. நான் சொல்றது சரிதானே? இல்ல சித்தி, இத நான் ஒத்துக்க மாட்டேன்.